தனுஷோட ராயன் படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சதும் தான் கிடைச்சது. எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் இதை பற்றின கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிக் பாஸ் ஃபேம் முகின் நடித்த நிறம் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் இந்த படத்துலேருந்து 3 சாங் ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று ஐட்டம் சாங். இந்த ஈவெண்ட் முடிஞ்சதும் ப்ரெஸ்ஸோட கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட எல்லாரோட கேள்வியும் இந்த ஐட்டம் சாங் பற்றி தான் இருந்துச்சு. இந்த பாட்டில் வர அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சாட்டர்டே சண்டே பச்சக்கு பச்சக்கு பச்சக்கு, மண்டே மார்னிங் டச்சக்கு டச்சக்கு டச்சக்கு. அது என்னன்னு அது இன்னும் தெளிவா விவேகாவே அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல எழுதுனது வந்து சாட்டர்டே சண்டே வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க, மண்டே மார்னிங் பிச்சுக்க பிச்சுக்க பிச்சுக்கன்னு சென்சார் ஒத்துக்கல. அதை மாற்றணும் அப்படின்னு அதுக்கு பிறகு சரி டச்சுக்கு டச்சுக்கு டிச்சுக்கு டிச்சுக்குன்னு பொருள் இல்லாமல் ஒன்று போடலான்றதுக்காக போட்டது. அதுக்கு எனக்கே பொருள் புரியுதா? ஓகே, எல்லாருக்கும் புரியும். அதாவது முதல்ல போட்டதாவது கொஞ்சம் இலைமறைக்காயா இருந்தது, இது இன்னும் ஓப்பனா இருக்கு. இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நண்பர் தனுஷோட ராயன் படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்ச மாதிரி இந்த பாட்டுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சா டி இமான் சார் நீங்க போய் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு டி இமான் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த தேசிய அவார்டு வந்து தொடர்ந்து நல்ல படங்களுக்கு தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பயங்கர சர்ச்சையாயிருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாமா வாரியா வா மச்சு வாரியான்னு இந்த பாட்டு போட்டிருக்கீங்க. இந்த வருஷத்துக்கான தேசிய அவார்டு 2027 உங்களுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த பாட்டுக்கு? ஏன்னா நிறைய சர்ச்சையாயிருக்கு சார். அதான் சொல்கிறேன், இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் தாண்டி ஒரு தேசிய அளவில் நம்மளுடைய மாநிலத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அது நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வெற்றியாக தான் சார் அதை நம்ம பார்க்க முடியும். அவ்வளோதான். ஸோ அது அதான் சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு வெற்றி அந்த படைப்புக்கு உண்டான வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அது கரெக்டு ஆமான்னு சொல்லுவாங்க, சில நேரம் இல்லைங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ தகுதியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்போவுமே அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தருடைய ட்ராவல், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க என்னவா இருந்திருக்காங்க, இதே துறையில் எத்தனை ஆண்டு காலமாக அது ரொம்ப அந்த இடத்தை தக்க வைப்பதற்குண்டான உழைப்பை எவ்வளோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் சேர்ந்து ஒரு அதுக்குண்டான முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கும். அது அவங்க கொடுக்கப்படுற விருது அதுக்கு தகுதியானதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மாற்று கருத்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாரோட விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம்தான். அப்புறம் அதை தாண்டி ஒரு நபருக்கு, அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருத்தருக்கு அது கிடைக்கிது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அப்படி தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே ஒழிய, ஓகே நம்ம தேசிய விருது அளவுக்கு நம்மளுடைய தமிழருக்கோ இல்லாட்டி இங்கிருந்து நம்ம திரைத்துறையில் தமிழராக இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் இந்த திரைத்துறையில் நம்ம தமிழ் திரைத்துறையில் இருந்து ஒரு சாதனை பண்ணுறாங்க, அந்த சாதனையாளருக்கு ஒரு விருது வழங்கப்படுதுன்னா அது நம்ம மாநிலத்தோடைய ஒரு ப்ரைடாக பார்த்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதை தாண்டி இது தகுதியானதா இல்லையா அப்படின்ற அந்த ஆய்வுக்குள்ளே போவானான்னு நினைக்கிறேன் நான். நேஷனல் அவார்டு ஜூரி மேலேயே நிறைய குற்றச்சாட்டு வருது. அவங்க நம்மளுக்காக உரிமையாக போராடி வாங்கியிருக்கணும், மலையாளத்துலேயோ பெங்காலியோ பேசி வாங்குறாங்க, நம்மளுக்கு வாங்கலை. தகுதியான படம் நிறைய படம் இந்த வருஷமே அவ்வளோ உள்ள படங்களுக்கு கிடைக்கல, தகுதி இருக்கோ இல்லையோ சில சிபாரிசில் வாங்குறாங்க அப்படிங்காங்க. நீங்கள் நேஷனல் அவார்டுங்கனால உங்கள் அதை கருத்தை பற்றி? அதான் அது ஆக்சுவலாக ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது சார். நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம மாநிலத்துக்கு இதை கிடச்சிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, இங்கே இருக்கிறவர்கள் இதை சொல்லியிருக்கலாமே, இதுக்காக போராடி வாங்கியிருக்கலாமே, அதெல்லாம் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். பட் அந்த ஜூரியில் இருக்கும்போது வெறும் நம்ம அது தமிழுக்கு உண்டான குரலாக மட்டும் இருக்காது. அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய படங்களும் திரைப்படங்களும் ப்ளஸ் என்ன திரைப்படங்கள் இங்கே நம்ம அனுப்பப்படுது. இப்போது ஒவ்வொரு அவார்டு விஷயத்துக்கும் அந்த திரைப்படம் முதல்ல அதுக்காக முறைப்படி அனுப்பப்பட்டிருக்கா, அவங்க அதை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு அது காட்சி அளிக்கப்பட்டிருக்கா, முறைப்படி அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் தகுதியான படங்கள் இருக்கும், பட் அந்த கமிட்டிக்குள்ளேயே போயிருக்காது, அந்த கமிட்டிக்குள்ளே ஸ்க்ரீனிங்குள்ளேயே போயிருக்காது. அப்போ எப்படி அவார்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ளஸ் அங்கே ஸ்க்ரீன் பண்ண படங்கள் தாண்டி அங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான அந்த ஜூரி, அதை தாண்டி அந்த ஜூரிஸ் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. இதில் பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் வெறும் நம்ம இங்கே தமிழை சார்ந்து இங்கே இருக்கிற ஜூரி மெம்பர்ஸை மட்டுமே ஏன்னு கேள்வி கேட்குறதோ குற்றம் சொல்கிறதோ அது சரியாக இருக்காதுன்னு என்னுடைய